நாம் கட்டுற பட்டு சேலை ஒரு புழுவில் உருவாகுதுன்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அட ஆமாங்க, இது தாங்க பட்டுப்புழு. இந்த பட்டுப்புழு முள்பேரி இலை சாப்பிட்டு தாங்க வளரும். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அதுவே அதை சுற்றி ஒரு கூடு மாதிரி கட்டிக்கோங்க. அந்த கூடு தாங்க பட்டு நூலின் முதல் படி. அதுலேருந்து தாங்க சேலை நெய்கிறதுக்கு பட்டு நூல் ரெடி பண்ணுறாங்க. அந்த நூல் கூட்டை சூடான தண்ணியில் போட்டு சாஃப்டாக்குறாங்க. அப்புறம் அதில் இருந்து மெதுவாக பட்டு நூல் எடுக்கிறாங்க. தின்னாக இருக்க பட்டு நூலெல்லாம் சேர்த்து ஸ்ட்ராங்காக ஒரு பட்டு நூலாக மாற்றுறாங்க. அப்புறம் அதுக்கு கலர்ஸ் கொடுக்குறாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒயிட்டாக இருக்க பட்டு நூலை கலர் சாயத்தில் முக்கி எடுப்பாங்க. அந்த பட்டு நூல் கைத்தறில் போய் நெய்யப்படும் போது தாங்க அழகான பட்டு சேலை உருவாகுது. ஒரு சேலைக்கு பின்னாடி இவ்வளவு உழைப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அதனால தாங்க பட்டு சேலைக்கு இவ்வளவு மதிப்பு. இந்த மாதிரி saree மேக்கிங் வீடியோ பார்க்கணுன்னா மணி தறி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.